வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்து விடும். குஞ்சு வெளி உலகை கண்டு இன்பம் துய்க்கும். திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும். வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர். தக்க வழி அருட்குருவின் தாள் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர். தக்க வழி அருட்குருவின் தாள் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். எனது பெற்றோர் செய்த நல்வினை பயனால் என் ஜீவகாந்த ஆற்றலில் இணைந்து கொண்டு என் அறிவிலும் செயலிலும் ஊடுருவி நிறைந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது குருபிரான் அருட்தந்தை அவர்களது திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்கிறேன். இந்த உலகில் நான் உலவுவதற்கு காரணமான தெய்வ சொரூபங்களான என் அன்னை தந்தையை வணங்கி மகிழ்கிறேன். இந்த இணைப்பில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி மகிழ்கிறேன். அன்பு தம்பி மதன் அவர்கள் கொடுத்த அறிமுக உரையில நான் உண்மையில கொஞ்சம் ஆடித்தான் போனேன். ஆனால் அது என் தப்பு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன செய்துட்டேன்னா, எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் நெருக்கடியான நேரமாக இருந்ததுனால என்னை பற்றி ஒரு குறிப்பு கேட்டாங்க. இப்போ இந்த அமெரிக்காவுல அவங்க பேசுறதுக்காக கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சொல்லவே சொன்னாங்க, அக்கா கொஞ்சம் எல்லாமே டீடைல்ஸ் கொடுங்கக்கா, ஏன்னா இந்த அமெரிக்க நாட்டுல நாங்க உங்களை சரியா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னுட்டு. தவறுதலா நான் அந்த நேரம் இல்லாததுனால அதிலும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே கூட நான் எழுதல, நான் சொன்னதை வச்சுட்டு அவங்களா கொடுத்தது அந்த மேட்டரை அவருக்கு அப்படியே அனுப்பிட்டேன். எனக்கு உண்மையாலுமே ஒரு சந்தேகம் வந்தது, என்ன மதன் சொல்லிட்டே போறாரு, நமக்கு பேசுறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுப்பாரா, இல்ல இந்த அறிமுக உரையே இவ்வளவு நீளமா போயிடுதேன்னு கவலைப்படுற அளவுக்கு என்னை பத்தி ரொம்ப அதிகம் சொல்லிட்டார். ஆனா நீங்க எல்லாரும் புத்திசாலிங்க. ஏன்னா அப்படி ஒரு மதன் கையில ஒரு மந்திரக்கோள் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறது உண்டு. பாருங்க, 400 பேர் இணைஞ்சிருக்கோம் இப்போ. இது எவ்வளவு பெரிய சாதனை அல்லவா? அதனால உங்களை எல்லாரையும் அவர் என்ன பண்ணிருக்காரு, நல்ல அறிவாளிகளாக, அறிவு கூர்மை பெற்றவர்களாக ஆக்கியிருக்காரு. இந்த அறிமுக உரையில உங்களுக்கு அழகான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். 9 வயசுல இருந்து அருட்தந்தைய பார்த்து பார்த்து வளர்ந்து 14 வயசுல அவர் திருக்கரங்களால் தீட்சை பெற்று அடுத்த 2 வருடங்களில் 16ல அருள்நிதி ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட 52 வயசுல இன்னமும் இந்த இடத்துலதான் இருக்கேன். எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு, அன்பு தம்பி மதன் சொன்னது போல, உங்கள யார் ஒருவருக்கு கிடைத்திருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் என்னை விட பல மடங்கு இந்த ஆன்மீக பயணத்தில் முன்னேறி இருப்பீர்கள் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அப்ப இதுல இருந்து நீங்க என்னோட தகுதி என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இப்போ தலைப்புக்குள்ள போகணும். அவர் அழகா சொன்னாரு, எல்லாரும் தேடிக்கொண்டிருப்பது இந்த நிம்மதி என்பதைத்தான் என்று. இதுல எனக்கு இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம், திருப்பூர் நிகழ்ச்சியில பேசுறதுல என்ன ஒரு மகிழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். திருக்குறளை நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிப்போம். அதே திருக்குறள் PhD ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாடத்திட்டமாக அமையும். அதே போல இந்த எங்கே நிம்மதி என்ற தலைப்பை ஆரம்ப சாதகர்கள் நடுவில் பேசுவதானால் நம்ம எப்படி ஆரம்பிப்போம்? எப்ப உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்?
முதல் கட்டம் உடல் ஆரோக்கியம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா நீங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா நிச்சயமா நிம்மதி கிடையாது. சரி, உடல் ஆரோக்கியம் ஆகிவிட்டது. நீங்கள் அழகா போட்டிருக்கீங்க இல்லையா, குருவிற்கு கொடுக்கக்கூடிய 2 கடன்கள். நான் உண்மையில நினைச்சேன், இந்த 2 கடமையை சரியா செய்துட்டா தலைப்பே முடிந்தது நமக்கு. நிம்மதியான வாழ்க்கை தான். என்ன போட்டிருக்கீங்க? முதல் கடமை அனைத்து பயிற்சிகளையும் முறையாக சரியாக செய்தல். அதிலும் அன்பு தம்பி மதன் நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் நல்ல ஒரு மனசுல பதியற மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அத தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஞானம் பெறுவது? தூக்கத்தை கூட விட முடியலன்னா எப்படி நமக்கு உயர்ந்த ஞானம் கிடைக்கும்ங்கிறது பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த நான் மகாகவி பாரதியை தான் சொல்வேன். இப்படி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் பயன்படுத்துவாரு. சென்றதினி மீளாது மூடரேம்பார். நமக்கு பகீர்ந்தோம். அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துற மாதிரிதான் மதன் சொல்றது. எல்லாமே அழுத்தம் திருத்தமா. 4 மணிக்கு தவம்னா நீங்க 3:55க்கு இணையணுமா இல்லையா? இத கூட செய்ய முடியலன்னா எப்படி இறைவனை அடைவது? இப்படி எல்லாரையும் அவர் ரொம்ப அற்புதமா தயார் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ நான் நினைச்சேன், எப்படி இந்த திருக்குறளை 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்க்கு பேசி PhDக்கும் பேசுற மாதிரி எங்கே நிம்மதிங்கிற தலைப்ப ஆரம்ப சாதகர்கள் கிட்ட பேசுறோம் இல்லைங்களா? உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அழகான குருவிற்கு செய்யக்கூடிய 2 கடமைகள்ல பயிற்சிகள் அத்தனையும் சரிவர செய்தல். 2வது 2 ஒழுக்க பண்பாட்டை பின்பற்றி வாழ்தல். அதான் ரொம்ப முக்கியம். 2 ஒழுக்க பண்பாட்டை சொல்லி வாழ்தல் அல்ல. அதைத்தான் நாள் தவறாமல் சொல்கிறோமே. தவத்தின் முடிவுல 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை சொல்றோம். ஆனா ஒவ்வொருத்தரும் இப்ப நம்ம மனசாட்சிய நம்மளே கேட்டுக்குவோம். கொஞ்சம் அப்படி இந்த நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உங்க மனசை தொட்டு சொல்லுங்கன்னு சொல்றாங்களே, அது போல ஜஸ்ட் புட் யுவர் ஹேண்ட் ஆன் யுவர் ஹார்ட். யோசிச்சு சொல்லுங்க, 2 ஒழுக்க பண்பாட்டை சொல்லுகிறோமா அல்லது கடைபிடிக்கிறோமா? சோ ஆரம்ப சாதகர்கள் மத்தியில பேசுறதுன்னா நம்ம இதை அழகா சொல்லிட்டு போயிடலாம். உடல் ஆரோக்கியமா இருக்கணுங்க. அடுத்தது அந்த உடல் ஆரோக்கியமாகவே இருந்தாலும் மனம் அமைதியாக இல்லாவிட்டால், குடும்பத்தில் குழப்பமா இருக்கலாம் அல்லது தொழில்ல பிரச்சனையா இருக்கலாம், அப்பொழுதும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போவதில்லை. ஆக உடல் நலம், மனவளம் இந்த 2ம் தான் நிம்மதிக்கான அடித்தளம். ஆனா எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அறிவார்ந்த ஒரு கேதரிங், ஒரு இணைப்புல இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. அதனால எனக்கு கொஞ்சம் ஆழமா இந்த தத்துவத்துல போகலாம்னு நான் நினைக்கிறேன். அருட்தந்தை அவர்கள் கூட பாருங்க, இந்த புண்ணியம் பாவம் டெபினேஷன் 2ஆ கொடுப்பாங்க மகரிஷி. எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல மனவளக்கலைக்குள்ள வந்தோம்னா அருட்தந்தை என்ன சொல்லுவாங்க? எது புண்ணியம்? நமக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் புண்ணியம். சரி, பாவம் எது? இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். நமக்கும் பிறருக்கும் துன்பம் தரக்கூடிய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் பாவம். இது யாருக்கு சொல்றாங்க அருட்தந்தை? ஆரம்ப சாதகர்களுக்கு. கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் அருள் நிதி எல்லாம் ஆயிட்டோம்னா இதே புண்ணியம் பாவத்திற்கு அருட்தந்தை நமக்கு என்ன விளக்கம் சொல்லி கொடுத்தாங்க? மனித பிறவியின் நோக்கமே இறைநிலை உணர்வு. அதனாலதானே அவை பாட்டி அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மனித பிறவியின் நோக்கமான இந்த இறைநிலை பயணத்தில் எதுவெல்லாம் நம்மை கொஞ்சம் முன்னேறி செல்வதற்கு உதவி செய்கின்ற எண்ணம், சொல், செயல் எல்லாம் புண்ணியம். கொஞ்சம் இதுல இந்த டி ரூட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, டீவியேஷன், இந்த இறைநிலை பயணத்தை தடுக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல் எல்லாம் பாவம். அதே போல நாம் இன்றைக்கு இந்த எங்கே நிம்மதி என்பதை பற்றி சிந்திக்கும் பொழுது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, விலங்கின பதிவுகள் எல்லாம் நம் நிம்மதியை கெடுக்கும். விலங்கின பதிவுகளில் இருந்து மீண்டோமே ஆனால் அதுதான் நிம்மதியான வாழ்க்கை. அருட்தந்தை அழகா இந்த மனிதனின் பரிணாமம் என்ற ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க. ஒரு அற்புதமான கவிதை. அதுல மகரிஷி சொல்றாங்க, விலங்கினத்தின் வித்து தொடர் வியத்தகு மனித உருவாய் தொடங்கி விரிவடைந்து பல லட்சம் தலைமுறைகளாய் வந்த நீடிப்பே நாம். பல நாட்டில் வாழ்கின்றோம். பண்பாடு காலத்தால் படற்கை எய்தி பரவி
இனம், சாதி, மதம், மொழி, ஆட்சி இவைகளால் எல்லை கட்டி கலகங்கள், பொருள், புகழ், அதிகாரம், புலன்பற்றால் பெருக்கிக் கொண்டோம். காலங்கள் பல கடந்து கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ளோம் இன்று. சில நிமிடம் நம்மை பற்றி சிந்திப்போம். தேவையற்ற பழக்கம் மாற்றி சீர்திருந்த இறை உணர்வும் அறநெறியும் மனவளக்கலையால் கற்போம். எவ்வளவு அழகா அருட்தந்தை சொல்றாங்க. இந்த விலங்கின பதிவு போனால் நிம்மதியான வாழ்க்கை. அப்படி நிம்மதி வேண்டுமானால் அது ரொம்ப சிம்பிள். மனவளக்கலை பயிற்சிகளை கற்போம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த மனவளக்கலை பயிற்சி கற்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பிராக்டிஸ்ல இருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள் பட் நாட் ஈஸி. நிம்மதியா வாழ்வதும் அப்படிதான். ரொம்ப சிம்பிள் தான் நிம்மதியா இருக்கிறது. ஆனால் ஈஸி கிடையாது. For that matter, nothing worthwhile is easy. எதெல்லாம் வாழ்வில் மிக மிக நன்மையை தருகின்றதோ, உயர்ந்த பலன் கொடுக்குதோ, அது எல்லாமே பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். எளிமைதான், ஆனா சுலபம் கிடையாது. உதாரணத்துக்கு அருட்தந்தை ஒரு கவியில சொல்லுவாங்க, அறிவென்ற தொட்டிலே உலகை ஏற்றி அன்பூரும் சொற்களினால் வாழ்த்து பாடி சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடு வாழ்கவென அழுத்தமான நினைவலைகளை பரப்பி தவம் செய்கின்றேன். பொறி புலன்களை ஒடுக்கி அருள் பூரிப்பில் பொங்கி வரும் நல்வாழ்த்தால் உலகு உய்யட்டும். இந்த கவியில கடைசி 2 வரியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பொறி புலன்களை ஒடுக்கி அருள் பூரிப்பில் பொங்கி வரும் நல்வாழ்த்தால் உலகு உய்யட்டும். இப்போ இந்த இணைப்பில் இருக்க எல்லோருமே எவ்வளவு காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு இது சாத்தியமா இல்லையா? அருள் பூரிப்பில் பொங்கி வரும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து. ஏன்னா நமக்கு குருநாதர் அழகா சொல்லுவாங்க அடிக்கடி, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் காலையில தூங்கி எழுந்ததும் ஒரு 3 முறை வாழ்த்துங்கள் போதுமானது. எனக்கு திருப்பூர் மண்டலத்துல மிக பிடித்த விஷயங்கள்ல அதுவும் ஒண்ணு. அழகாக உலக நல வேள்வி என்று வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்வதையும் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறீர்கள். அது போல இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரப்புவது நமக்கு சுலபமா சிரமமா? நம்ம நிம்மதியா இருக்கணும்னா நிச்சயமாக நம்மிடம் இருந்து கிளம்பக்கூடிய அந்த அலைகள் அருள் அலைகளாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்க நிறைய படிச்சிருக்கலாம். பகவான் புத்தரோட வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்க? புத்த பிரானுடைய அந்த ஆரா வைப்ரேஷன் கிட்டத்தட்ட 18 மைல் தூரத்துக்கு பரவி இருக்கும்னு சொல்லுவாங்க. புத்த பகவான் இருக்கிற இடத்துல இருந்து 18 மைல் தூரத்துக்குள்ள ஒரு சிங்கமோ புலியோ ஒரு மானை பார்த்தால் கூட அடிச்சு சாப்பிடணுங்கிற எண்ணமே அந்த கொடிய விலங்கின் மனசுல கூட வராது. ஏனென்றால் புத்தரின் அந்த அருள் அப்படி பரவி இருக்கு. நம்ம உதாரணமா அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சோலார் சிஸ்டம். அப்ப என்ன சொல்லுவாங்க மகரிஷி, அந்த தாய் கோலை மற்ற கோள்கள் சுத்தி வருதுன்னா இந்த கோள் சுத்தல, அது போய் ஜம்முன்னு உட்கார்ந்துக்குச்சு அந்த ஃபீல்டுக்குள்ள. அப்ப சூரியன் என்ன பண்ணுது, தன்னுடைய ஃபீல்டுக்குள்ள எந்த கோள்கள் எல்லாம் இருக்கோ அத்தனையும் தூக்கிக்கிட்டு சூரியன் சுத்துது. இது எப்படின்னா, திருவிழால அப்பா தோல் மேல உட்கார்ந்துட்டு வேடிக்கை பாக்குற குழந்தை மாதிரி. குழந்தைக்கு திருவிழா கூட்ட நெரிசல் பத்தி எந்த கவலையும் கிடையாது. அது ஜம்முன்னு அப்பா தோல்ல உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்கும். அப்பாவுக்கு தானே பொறுப்பு. அப்பா தான் என்ன பண்ணுவாரு, குழந்தைய அடிக்கிற தடவை தொட்டு தொட்டு இறுக்கி பிடிச்சுக்குவாரு, கீழே விழுந்துடக்கூடாது, இந்த கூட்டத்துல பத்திரமா பாதுகாக்கணும்னு. அது போலதான் அந்த புத்தருடைய அந்த ஃபீல்ட் ஆஃப் ஆரா, அந்த அருள் வட்டத்திற்குள் இருக்கின்ற கொடிய விலங்குக்கு கூட இன்னொரு ஜீவனுக்கு துன்பம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வராதுன்னா அப்ப நம்ம எல்லாம் எதுக்கு தவம் செய்யறோம்னு யோசிச்சு பார்க்கணும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கவங்களாவது நம்மளோட பேசுறதுக்கு ஒரு தயங்காம பயப்படாம சந்தோஷமா மலர்ந்த முகத்தோட முன் வரணுமா இல்லையா? நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கோங்க, இத நம்ம சாதித்தே ஆகணும். நம்ம தியானம் செய்யறோம்னா ஒருவரும் நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படக்கூடாது. மகிழ்ச்சியோட
மன நிறைவோட நம்ம கிட்ட பேசுறதுக்கு அவங்க முன் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பண்பட்டிருக்கணும். இது வந்து நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு முதல் வழி. இரண்டாவது என்ன பண்ணுங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்தா தயவு செஞ்சு பிரச்சனையை பத்தியே பேசாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன் சைடு. பகவான் புத்தர் இதையும் அழகா சொல்லுவார். எந்த பிரச்சனைனாலும் 3 சொல்லி கொடுப்பாரு புத்தர். அக்செப்ட், சேஞ்ச் அண்ட் லீவ் அப்படிங்கிறார். ஒரு பிரச்சனை வந்ததா, சப்போஸ் வாழ்க்கை துணைவர்னு வச்சுக்குவோம். ஏன்னா அதுதான் நமக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இந்த எங்கே நிம்மதி டாபிக் வந்துமே எனக்கு வந்து நான் பெரிதும் மதிக்கிறேன். என்னோட தந்தை ஸ்தானத்துல வச்சு மதிக்கிறேன். எம்ஓசி துரைசாமி அங்கிள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அந்த சினிமா பாடல் வந்து யூடியூப்ல வந்து எனக்கு அந்த இது லிங்க் அனுப்பியிருந்தாங்க. நடிகர் திலகம் பாடுவார் இல்லைங்களா, அந்த புதிய பறவை சினிமாவில, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். அதுல ரொம்ப அழகா கண்ணதாசன் சொல்வாரு, எங்கே மனிதர் எவரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அப்ப அவர் தெளிவா என்ன முடிவு பண்ணிட்டாரு, மனிதர்கள் இருக்கிற இடத்துல நிச்சயமா நிம்மதி இருக்காதுன்னு. ஆனால் நாம் எல்லாம் மனவளக்கலை பயிலுகின்றோம். அப்ப நிச்சயமா நம்ம இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருக்கணும்னா நம்மிடம் இருந்து கிளம்புகின்ற அந்த அலைகள் வந்து பாசிட்டிவா இருக்கணும். அதை நிச்சயமா நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை துணைவரோட நமக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஒரு சின்ன சிக்கல்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுங்க, ஒண்ணு வேண்டாம், நீங்க மனவளக்கலைக்கு வாங்க வாங்கன்னு அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உங்களோட பிரச்சனை அவர் வரவே மாட்டேங்கிறாரு. அப்போ புத்தர் என்ன சொல்றாரு, முதல்ல உங்களால அவரை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க, மாற்ற முடியுமான்னு பாருங்க, அல்லது முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. சரி, இப்ப என்ன மனவளக்கலைக்கு வராட்டி, மனவளக்கலைக்கு வரலையே தவிர அவர் நல்ல மனிதராக இருக்கிறாரு, அன்பும் கருணையுமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்றாரு, யாரையும் கடுமையான சொல் கூட சொல்றது இல்ல. அப்ப நம்ம ஏத்துக்குவோமே, இதுல என்ன பிரச்சனைன்னு நினைங்க. இல்ல இல்ல, என்ன நீங்க இப்பதான் ஆரம்பிச்சீங்க, மனித வாழ்க்கையின் நோக்கமே இறைவனை உணர்வதுதான், இறைநிலை உணர்வுதான். அப்ப நம்ம அகத்தவம் செய்தால்தான் இறைநிலை உணர்வு அடைய முடியும். அப்ப நாம் பெரிதும் நேசிக்கின்ற நம்முடைய வாழ்க்கை துணைவர் அதை அடையணும் அல்லவா? நிச்சயமா இது வந்து ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒரு விருப்பம் தான், தவறு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, என் கணவர் அல்லது என் மனைவி அல்லது நமக்கு மிக நெருக்கமானவங்க, கூட பிறந்தவங்களோ யாரா இருந்தாலும் மன்றத்துக்கு வரணும், தியானம் பண்ணணும். நான் அதிகம் ஒண்ணும் எதிர்பார்க்கல, இது ஒரு நியாயமான ஆசை தானே. சரி, அப்போ இப்போ வந்து அவர்கள் மனவளக்கலை பயிற்சி எடுக்கலங்கிற உண்மையை நமக்கு ஏத்துக்க முடியல. சரி, மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். ஒரு சினிமாவிலதான் சொல்லுவார், நினைக்கிற திருவிளையாடல்ல சிவாஜி சொல்லுவார், தலையால தண்ணி குடிச்சு பார்த்தாரு என்னுடைய குருநாதர், ஏன் மண்டைக்குள்ள அந்த இசை ஞானம் ஏறவே இல்லைன்னு. அது போல நம்மளும் தலையால தண்ணி குடிச்சு பார்த்தோம், ஆனா அவர்கள் ஒன்னும் அசைவதாக தெரியல. புத்தர் என்ன சொல்றாரு, இஃப் யூ ஆர் அனேபிள் டு சேஞ்ச், லீவ் இட். இந்த விட தெரியாம தாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். எது எதுல இருந்து விட்டு நம்ம விலகுகிறோமோ அதுல இருந்து நமக்கு துன்பம் கிடையாது. முயற்சி செய்தோம், நிச்சயமாக நன்மையை நாடித்தான் ஒரு முயற்சி செய்தோம். ஆனால் அவர்கள் மாறல அப்படின்னா தயவு செய்து விடுறதுக்கு நம்ம கத்துக்கணும். விடாம இருக்க பிடிச்சுக்கிட்டுதான் துன்பப்படுறோம். நிம்மதி போச்சு நிம்மதி போச்சுன்னு சொல்றோம். ஆக நம் நிம்மதி நம் கையில தான் இருக்கு. அதை தயவு செய்து இந்த நிம்மதி, நாம மகிழ்ச்சியா இருக்கிற நிம்மதிங்கிற ரிமோட் கண்ட்ரோலை நீங்க வச்சு ஆப்ரேட் பண்ணுங்க. அடுத்தவங்க கையில கொடுத்துறாதீங்க. அவரவர் வினை பதிவு வழி கொடுக்கிறப்போ அவர்கள் நிச்சயமாக நம்முடைய பயிற்சிகளுக்கு வருவாங்க. அது வரைக்கும் நம்ம அவங்களை ஏத்துக்குவோம். உள்ளது உள்ளவாறு அருட்தந்தை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல ஏத்துக்குவோம். சரி, இப்ப வந்து நான் ரொம்ப பிரீஃபா சொல்ல விரும்புறேன். நிம்மதியா இருக்கணும்னா தயவு செய்து உயர்ந்த லட்சியத்தோட நம்மளை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு ஃபேமஸ் கோட். அவர் சொல்லுவாரு, நீங்க நிம்மதியா இருக்கணும்னாக்கா தயவு செய்து attach yourself to a noble goal, don't attach yourself to men and materials அப்படிம்பார். நீங்க மனிதர்களோட பொருட்களோட நம்மை தொடர்பு படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய நிம்மதி பறிபோகும். அப்ப நம்ம என்ன செய்யணும், உயர்ந்த லட்சியத்தோடு நம்மை தொடர்பு படுத்தி கொள்ளணும். எனக்கு இந்த உயர்ந்த லட்சியம்னா அமெரிக்காவுல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. 2 பேர் வந்து அமெரிக்காவுல வந்து இந்த ரயில்வே துறையில வேலைக்கு சேருவாங்க.
இந்த ரயில்வேல வந்து சாதாரண லேபர் கேட்டகரின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் பண்ற ஒரு லேபர் பேர் வந்து டேவ் ஆண்டர்சன் அப்படின்னுட்டு. இந்த டேவ் ஆண்டர்சன் வந்து தன்னுடைய சக தொழிலாளர்களோட சேர்ந்து ஒரு ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த வேலை சரியா போகுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக வந்து அந்த ட்ரெயின் ஒண்ணு வரும். அந்த ட்ரெயின்ல வரவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சேர்மன் ஆஃப் அமெரிக்கன் ரயில் ரோட்ஸ் ஜிம் மர்ஃபி அப்படிங்கிறவர் அந்த ட்ரெயின்ல வராரு. அந்த ட்ரெயின்ல அப்படி வரவரு இந்த கீழே வேலை செஞ்சுட்டு இருக்க டேவ் ஆண்டர்சனை பார்த்துட்டு கையசைக்கிறாரு. கூட ஒர்க் பண்ண தொழிலாளர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். டேவ் ஆண்டர்சனை பார்த்து சொல்றாங்க, என்னது இது, சேர்மன் ஆஃப் அமெரிக்கன் ரயில் ரோடு ஜிம் மர்ஃபி உன்னை பார்த்து கையசைக்கிறாரே அப்படின்னதும், அது மட்டும் இல்ல, அவர் அந்த ட்ரெயினையே ஸ்டாப் பண்ண சொல்றாருங்க. அவர் இறங்கி வராரு. வந்ததுமே அந்த அமெரிக்கன் கல்ச்சர் இல்லைங்களா, அப்படி ஹக் பண்ற கல்ச்சர். அதனால ஓடி வந்து அப்படியே டேவ் ஆண்டர்சனை கட்டி தழுவிக்கிட்டு சொல்றாரு, எவ்வளவு ஆண்டு ஆச்சு உன்னை பார்த்து, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க உன்னை பார்த்ததுன்னுட்டு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த கூட ஒர்க் பண்ற தொழிலாளர்களுக்கு எல்லாம், நம்ம பாக்குறது நிஜமா இல்ல கனவா ஒண்ணும் புரியல. அவங்கவுங்க கையெல்லாம் கிள்ளி பாத்துக்கிறாங்க. நிஜமாலுமே ஜிம் மர்ஃபி தான், சேர்மன் ஆஃப் அமெரிக்கன் ரயில் ரோட்ஸ் தான். அவர் தான் வந்து நம்ம டேவ் ஆண்டர்சனை கட்டி தழுவிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் மனம் விட்டு நண்பர்கள் வந்து உரையாடி முடிக்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பான பதவியில இருக்கவர் இல்லைங்களா, 1008 வேலை. அதனால ஒரு சில நிமிடங்கள்ல டேவ் ஆண்டர்சன் கிட்ட இருந்து ஒரு பிரியா விடை பெற்றுக் கொண்டு அந்த ட்ரெயின்ல ஏறி அவர் போயிடுறாரு. இப்ப தொழிலாளர்கள் எல்லாம் சுத்திக்கிட்டாங்க. என்னப்பா இவ்வளவு பெரிய ஆள் வந்து இவ்வளவு ஜம்முனோட வந்து பழகிட்டு போறாரு, என்ன விஷயம்? அப்ப டேவ் ஆண்டர்சன் சொல்றாரு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஜிம்மும் ஒன்னாதான் அமெரிக்க ரயில்வேஸ்க்கு வேலையில சேர்றோம். நான் எதுக்கு ஒர்க் பண்ண வந்தேன் தெரியுங்களா? 1 மணி நேரத்திற்கு $1.75 ஒர்க் பண்றதுக்காக வந்தேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. மேபி இன்னைக்கு பாத்தீங்கன்னா $100 வந்து பெர் அவர் எனக்கு இது வேஜஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அன்றைக்கே ஜிம் மர்ஃபி he came to work for American Railroads and that made all the difference. என்ன வித்தியாசம் 2 பேருக்கும்? நான் வெறும் கூலிக்காக வந்தேன். ஆனால் அவர் என்ன நினைச்சு வந்தாரு? அமெரிக்கன் ரயில் ரோட்ஸ், இதில் நான் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த அமெரிக்கன் ரயில் ரோட்ஸை நான் இன்னும் எப்படி வந்து உலக தரம் வாய்ந்ததாக உயர்த்த முடியும்? சேர்ந்தது என்னமோ சாதாரண தொழிலாளர் வேலைதான். அதனாலதான் எங்களுடைய சேலம் மண்டல தலைவர் உழவன் தங்கவேல் அண்ணா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, நாம் ஏதோ கல் கொத்தி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள், கோவில் கட்டி கொண்டிருக்கிறோம் பார். அது என்ன கண் பாத்தீங்கன்னா, அது ஒரு சின்ன கதை. ஒரு 3 தொழிலாளர்கள் இந்த கோவில் கட்டுமான பணியில ஈடுபட்டு இருப்பாங்க. கல்ல உடைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கல் உடைச்சிட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து முதல்ல ஒருத்தரை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்னுட்டு. அவன் சரியான எரிச்சல்ல இருப்பான். ஏன்னா உச்சி வெயில், இந்த வெயில்ல கல்லு கொட்டிக்கிட்டு இருப்பான். இந்த ஆள் வந்து நின்னுகிட்டு எதிரில நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு என்ற கோபத்துல என்ன சொல்ற, ஐயா உனக்கு பார்த்தா தெரியல, கல்லு உடைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு. சரிப்பா, அந்த பக்கம் போறாரு. 2வது ஒருத்தர் அதே வேலைதான் பண்றாரு. அவரும் கல் கொத்தி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட கேக்குறப்போ அவர் சொல்றாரு, நான் என் குடும்பத்துக்கான வருவாயை ஈட்டிக் கொண்டிருக்கிறேன். என்ன நம்பி என்னோட மனைவி இருக்காங்க, என்னோட குழந்தைகள் இருக்காங்க, வயதான பெற்றோர்கள் இருக்காங்க. இதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படை கடமைன்னு திருவள்ளுவர் சொல்லிக் கொடுக்கிறார். இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. யார் அந்த இயல்புடைய மூவர்? வாழ்க்கை துணைவர், நம் குழந்தைகள், நாம் இந்த உலகில் வருவதற்கு காரணமான பெற்றோர். அப்ப இவர் சொல்றாரு, என்னோட குடும்பத்துக்கான வருவாயை ஈட்டிக் கொண்டிருக்கிறேன். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்ச தூரம் தள்ளி போனார். இன்னொருத்தர், 3வதா ஒரு நபர், அவர் இதே கல்லுதான் கொத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டாரு, என்னப்பா பண்ற? அவர் சொன்னாரு, இறைவனுக்கு ஆலயம் எழுப்புகின்ற இந்த புனித பணியில் பங்கு கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக நான் கோவில் கட்டுகின்ற புனித பணியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். 3 பேரும் செஞ்சது ஒரே வேலைதான். ஆனால் அந்த பார்க்கிற பார்வை அதே போலதான். நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை என்பது இறைநிலை நோக்கிய பயணம். இது நினைவுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ண மாட்டோம். எப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணலையோ அப்பவே நம்முடைய மன நிம்மதியை, அமைதியை நான் இழக்கவே நேரிடாது. இதற்கும் அழகா நீங்க இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் அடிக்கடி வந்தது, இதை நீங்க கூட பார்த்திருக்கலாம். ஒரு இளம் பெண் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. பக்கத்துல நல்ல குண்டா ஒரு அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெண்ணே இளம் பெண் ஒல்லியா இருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் கார்னர் ஆஃப் த சீட், அந்த சீட்டு நுனியில உட்கார்ந்து இருக்காங்க. இந்த அம்மா தன்னுடைய அந்த பருத்த சரீரம்னால நசுக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கிட்டத்தட்ட.
அப்ப அந்த பஸ்ல வந்து இருக்க இன்னொருத்தர் கேட்பாங்க, என்னம்மா நீங்க கொஞ்சம் அவங்கள தள்ளி உட்காருன்னு சொல்லக்கூடாதா? ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு நீங்க டிராவல் பண்றீங்க? அப்ப இந்த இளம் பெண் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, ஆச்சி நான் இறங்க போற இடம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. இந்த கொஞ்ச தூர பயணத்துல எதற்கு இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு? இதுவேதான் நம்ம வாழ்க்கையும். அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நம்ம டேட் ஆஃப் பர்த் தெரியும். ஆனா டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா? பட் அத்தனை பேரும் இந்த பூமிக்கு வரும் பொழுதே இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம் பார். என்ன ஒன்னே ஒண்ணு ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கு. ஆனா அந்த ரிட்டர்ன் டிக்கெட்ல டேட் பிரிண்ட் ஆகல. என்னைக்கு திரும்பி போறோம்னு தெரியாததுனால என்னமோ இந்த உலக வாழ்க்கை சாஸ்வதம் மாதிரி அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இன்னைக்கு கணவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா சொல்றான், 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டு கல்யாணத்துல என்ன சரியாவே அவங்க ரிசீவ் பண்ணல. எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. இன்னைக்கு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க, நான் எப்படி வருவேன்? 10 வருஷத்துக்கு முன்பு நடந்த சம்பவம். ஆனாலும் மனசுல எதுக்கு இடம் கொடுத்திருக்கோம்? அதனாலதான் நம்ம கொஞ்சம் எதெல்லாம் விடணுமோ, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி யாதெனின் யாதெனின் நீங்கியான் கொஞ்சம் கொஞ்சமா விட கற்றுக்கொள்வோம். உயர்ந்த விஷயத்தை நோக்கி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அருட்தந்தை அவர்கள் இளம் வயதிலேயே முடிவு பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 35 வயசுல எல்லாம் அருட்தந்தைக்கு ஞானம் பிறந்து விட்டது. அப்பவே என்ன முடிவு பண்றாரு, 50 ஆண்டு காலம் தான் இந்த குடும்ப வாழ்க்கை. 50 வயசுக்கு மேல நான் முழுமையாக பொது தொண்டிற்கு வருவேன். அதே போல 1961ஆம் ஆண்டுல ஒரு கவி எழுதுறாங்க பாருங்க மகரிஷி. 1958லயே உலக சமுதாய சேவா சங்கத்தை தோற்றுவித்தாச்சு. 50ன்னு முடிவு பண்ணவரு 50க்கு முன்னாடியே வந்துடுறாரு பொது தொண்டுக்கு. கவிதையில சொல்றாரு, நன்று 1961ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் நாள் 1 ஞாயிற்றுக்கிழமை இன்று நான் என்னை முழுவதுமே உலக சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து விட்டேன். இனி என்றுமே என் அறிவின் ஆற்றல் யான் ஈட்டுகின்ற பொருள் பொது வாழ்விற்கே சென்றிடுவேன் ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு செய்வேன். அருட்தந்தை முதல்ல அமெரிக்கா போனதே பாத்தீங்கன்னா 1972 தான். ஆனா 1961லயே என்ன எழுதுறாரு, சென்றிடுவேன் ஊர் ஊராய் நாடு நாடாய். அந்த உயர்ந்த எண்ணம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் நிம்மதியாகத்தான் வாழ்வோம். இப்ப 2வது நமக்கு ஒரு பிரச்சனை. நம்ம என்ன சொல்லுவோம், நானும் தான் இத்தனை வருஷமா மன்றத்துல இருக்கேங்க, எவ்வளவோ தியானம் பண்றேன். ஆனா பாருங்க, எனக்கு தான் தேடி தேடி உலகத்துல இருக்க அத்தனை பிரச்சனையும் வருது. எல்லாரும் இப்படி ஒரு சலிப்பு நம்ம மனசுல இருக்கு. ஆனால் உண்மையிலேயே அதுவும் நீங்க திருப்பூர் மண்டலத்துல எத்தனையோ சொற்பொழிவு கேட்டிருப்பீங்க. அப்ப நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கணியன் பூங்கன்றனார் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அருட்தந்தை சொல்றாங்க, தூய்மை எனில் பழிச்செயல்கள் பதிவு நீக்கம் துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும். அப்ப துன்பம் வந்தா என்ன மனம் மகிழ்ச்சி அடையணும்? வேண்டாத ஒரு வினைப்பதிவு கழிந்து கொண்டிருக்கிறது. அழகா சொல்லுவாங்க சுவாமிஜி ஒரு கவிதையில, ஏற்பு இன்றி தீ அண்டா பவ இருப்பு இன்றேல் ஓர் துன்பம் வர இறை அமைப்பு. இது யாரோ மனிதர்கள் திட்டமிட்டதுன்னு நினைக்காதீங்க, இறைவனது திட்டம். எப்ப துன்பம் வரும்? நம்ம கிட்ட ஒரு வினை பதிவு இருந்தால்தான் துன்பம் வரும். மகரிஷி வேடிக்கையா சொல்லுவாங்க, அவர் பிறந்த கூடுவாஞ்சேரி கிராமத்துல, அப்போ நமக்கு சுவாமிஜியோட காலகட்டம் எல்லாம் பிரிட்டிஷ் பீரியட் தானுங்க. அப்ப இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து மதத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள், அவங்க எப்படி சொற்பொழிவை தொடங்குவாங்க, ஓ பாவிகளேன்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சதும் கிராமத்துல எல்லாரும் சண்டைக்கு போயிட்டாங்க. எப்படியா நீ எங்களை பார்த்து பாவிகளேன்னு கூப்பிடுவ? அப்ப சுவாமிஜி தலையிட்டு கொஞ்சம் சமாதானம் பண்ணி வச்சாங்களாம். கொஞ்சம் பொறுங்க, அவங்க என்ன இப்ப தப்பா சொல்லிட்டாங்க, பாவம் பண்ணலைன்னா உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில என்ன வேலை? வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய்ன்னு பெரியவங்க சொன்னாங்க இல்லையா? அருட்தந்தையும் அழகா சொல்லுவாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தோம். நிலம் மீது வீழ்ந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன். ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. நம்ம மறந்துட்டோம் எதற்காக பிறந்தோம் என்பதை. ஆனால் இறைவன் நம்ம என்ன பண்றாரு, அப்படி தட்டி கொட்டி ஒவ்வொரு முறை நம்ம இந்த பாதையை விட்டு விலகி போறப்பெல்லாம்
துன்பம் என்ற ஒன்றை கொடுத்து அழகா சொல்லுவாங்க. அர்த்தம் டிவைன் ட்ரீட்மெண்ட், தெய்வீக மருத்துவம் துன்பம் வந்ததுன்னா. அப்ப ஏற்பின்றி தீ அண்டா பவ இருப்பு இன்றேல் ஓர் துன்பம் வரா இறை அமைப்பு. ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும். எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்பு கொள்வோம் வினை போக்கும் மருந்தே என்று எண்ணத்தில் கடமையறம் உறுதி கொள்வோம். ஏற்பு பிறர் தூற்றலுக்கும் மனம் உயர்த்தி ஈகை பிறர் நலத்திற்கும் செய்தே வாழ்வோம். நிம்மதி வேண்டுபவர் அனைவரும் பிறர் தூற்றலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமன்று பிறர் நலத்திற்காக ஈகை செய்ய வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, நம்ம எல்லார்கிட்டயும் இருக்க ஒரு பிரச்சனை எதிர்பார்ப்பு. ஆனா உலகம் முழுக்க இந்த வியாதி என்னன்னு பாத்தீங்கன்னா மனித குலத்திற்கே ஒரு சாபக்கேடுன்னு தான் நான் நினைப்பேன். எதிர்பார்ப்பை நம்ம வெளியில வைக்கிறோம், மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறோம். தயவு செய்து அதை கொஞ்சம் மாத்தி நிம்மதி வேணும்னா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். நான் எங்களுடைய மண்டல தலைவர் உழவன் தங்கவேலண்ணா அழகா சொல்லுவாங்க, மாமு மாப்பி. நம்ம எல்லாருக்கும் இந்த கிமு கிபி தெரியும். அவர் சொல்லுவாரு, மனவளக்கலைக்கு முன்பு எப்படி இருந்தோம்னு பாருங்க, இந்த மாப்பி மனவளக்கலைக்கு வந்த பின்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் நம்ம கிட்ட இருந்து அதிகம் எதிர்பார்ப்போம். நான் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சமாவது அன்பா இருக்கனா, கொஞ்சமாவது கருணையோடு நடந்துக்கிறேனா, கனிவாக பேசுகிறேனா, இன்முகத்தோடு இருக்கனா. குருநாதர் சொல்லிட்டு போயிட்டாரு, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி. அப்ப நாம் அப்படி இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு 1% முன்னேறுவோமே நேத்தை விட இன்னைக்கு. ஒரேடியா 100% எய்ம் பண்ணினோம்னா இட் மே நாட் பி பாசிபிள். ஆனா ஒரே 1% நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கேனான்னு பாருங்க. நேத்து நான் குழந்தைங்க கிட்ட 4 முறை கடுமையா பேசினேன்னா இன்னைக்கு ஒரு 3 முறை, ஒரு முறை மட்டுமாவது குறைஞ்சிருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அப்போ மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நாம் மனத்தடியில் தேர்வோம் அருட்தந்தை சொல்லுவாங்க. கொஞ்சம் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி எதிர்பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக நிம்மதி வரும். எப்பெல்லாம் நம்ம அடுத்தவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோமோ அப்ப நிம்மதி பறிபோகும். அடுத்து இப்ப அழகா மனவளக்கலைக்குள்ள வந்துட்டோம். இப்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எவ்வளவு அழகா அந்த இறைவணக்கம் குரு வணக்கம் பாடின குரல் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் மனசுல ஒலிச்சுட்டே இருக்கு. அழகாக தவம் நடத்தினவங்க சசிகலா ரொம்ப அற்புதமாக ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா நமக்கு மனசுக்கு எவ்வளவு ஒரு இன்பத்தை கொடுக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி மனவளக்கலைக்கு முன்பு நிறைய சகோதரிகளுக்கு பேசுறதுனால கை காலெல்லாம் உதறும். வீட்லயே பேச மாட்டோம் சரியா. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை எடுத்து சொல்றதுக்கு தயங்கியே பேசாம சைலண்டா இருக்கவங்க நிறைய பேர். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு. எவ்வளவு அழகாக பாடல் பாட முடியுது, எவ்வளவு அழகாக ஒரு தவத்தை நெறிப்படுத்தி நடத்தி செல்ல முடிகின்றது, எவ்வளவு அழகா சொற்பொழிவெல்லாம் பேச முடியுது. அப்போ இந்த வெற்றி உண்மையில உற்சாகம் தான், மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது தான். இதுல தப்பே இல்லை. வெற்றியை உற்சாகத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈகோ மட்டும் வேண்டவே வேண்டாம். இந்த தன்முனைப்பு நிம்மதியை விரட்டிரும் நம்ம கிட்ட இருந்து. அருட்தந்தை துரியாதீத தவத்துல என்ன சொல்லுவாங்க, நம்ம அனைவருக்கும் தெரியும். துரியாதீத தவம் தான் இறைவனை அடைவதற்கு நிறைவேற்று தவம்னு பேர் கொடுத்திருக்கோம். அற்புதமா அந்த கவியில சொல்லுவாங்க அருட்தந்தை. இந்த ஒரு கவியை மட்டுமாவது நீங்க ஒவ்வொருவரும் நினைவுல வச்சுக்கோங்கன்னு அருட்தந்தையே சொல்லியிருக்காங்க. அது என்ன கவி? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும், நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும், கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்போ தெய்வம் உணர வேண்டுமானால் தன்முனைப்பு கரைய வேண்டும். தன்முனைப்பு இருக்கும் வரை நம்மால் இறை தரிசனம் கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் ஆங்கிலத்துல ஈகோ என்பதை எஜெக்ட்ஸ் காட் அவுட் அப்படிங்கிறாங்க. கடவுளை வெளியே தள்ளிரும் நம்ம கிட்ட இருந்து. அப்போ அந்த தன்முனைப்பு வேண்டவே வேண்டாம். அதே போல நிம்மதி வேணும்னா அருட்தந்தை சொல்றாங்க பாருங்க,
உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இந்த அளவு முறை பின்பற்றி வாழாமல் ஒருபோதும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்பதான் தீபாவளி முடிஞ்சது. எத்தனை பேர் தீபாவளி ஸ்வீட்ஸ அளவோட முறையோட சாப்பிட்டோம்? அப்ப என்ன காரணம்? இன்னும் உறைந்து உறைந்து தவத்துல ஆழ்ந்து ஆழ்ந்து போகலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஜஸ்ட் அசஸ் யுவர் செல்ஃப். உலக இன்பங்கள்ல அளவு கிட்டல, இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அல்லது இன்னும் கொஞ்சம் நேரம் குழந்தைங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். அருட்தந்தை வேடிக்கையா சொல்லுவாங்க, இந்த குழந்தைகள் கல்லூரியில படிக்கிற குழந்தைகள் ஏதோ ஒரு விடுமுறைக்கு வந்துட்டு திரும்ப போனா, நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் போனோம், மகிழ்ச்சி தான். அந்த குழந்தைங்க ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தாச்சு, நம்ம அது வரைக்கும் கூட இருந்தோம், கை அசைத்தோம், ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. அருட்தந்தை சொல்லுவாங்க, இப்பவாது திரும்பலாம் இல்ல. ஆனா நமக்கு திரும்புறதுக்கு மனசே வராது பாருங்க. அந்த ட்ரெயின் நம்ம கண் பார்வையில இருந்து மறையிற வரைக்கும் குழந்தைங்க உட்கார்ந்துருக்க கம்பார்ட்மெண்ட் மறைஞ்சிரும் ரொம்ப முன்னாடி. ஆனாலும் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் மட்டும் நகர்ற வரைக்கும் நின்னுட்டுதான் திரும்புவோம். இதை கூட அருட்தந்தை அழகா நுணுக்கமா சொல்றாங்க, இது கடும் பற்றுங்கிறாங்க. நான் அடிக்கடி இந்த உதாரணம் எனக்கு சுவாமிஜி சொன்னது கேட்டதுனால நான் கான்சியஸா நினைப்பேன். குழந்தைகிட்ட பை சொல்லிட்டு நம்ம டக்குன்னு வரணும். வர முடியறது இல்ல பாருங்க. அப்படி ஒரு பற்று இருக்கு. அப்ப நிம்மதி வேண்டுமானால் நிச்சயமாக நம் இன்பங்களில் அளவு முறையை நம்ம பின்பற்ற வேண்டும். வெற்றியில் உற்சாகம் அடைவதில் தவறில்லை. தயவு செய்து தன்முனைப்பிற்கு இடம் கொடுத்து விட வேண்டாம். இதற்கு மாறாக நம்மளால ஷைன் பண்ண முடியலன்னு வைங்க. இப்ப உதாரணத்திற்கு ரொம்ப அழகா பாடி தவம் நடத்தினாங்க. காயத்ரி ரொம்ப அழகா பாடினாங்க, நித்யா அழகா தவம் நடத்தினாங்க, சசிகலா ரொம்ப அழகா கோஆர்டினேட் பண்ணாங்க, மதன் தம்பி நம்ம சொல்லவே வேண்டாம். இப்போ நான் இந்த பேசிக்கிட்டே மேல பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட்ல பாத்துக்கிட்டே இருக்கேன். அது ஏற ஏற எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 455 பேர் அப்படிங்கிறப்போ நான் உண்மையில நினைச்சேன், நாங்க இந்த மதன் தம்பியோட புகழ் இப்ப அமெரிக்கா வரைக்கும் பரவி இருக்கு. நாங்க ஒரு பெண்கள் அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த அமெரிக்கா, கனடா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன் லேடிஸும் அதுல ஜாயின் பண்றாங்க. ஏன்னா அது நான் கனடால இருந்தப்போ தோற்றுவித்ததுனால அந்த டைம் இந்தியாவுல இருக்கவங்களுக்கு சரி வராது, மிட் நைட்ங்கிறதுனால நம்ம பெண்கள் சகோதரிகள் கிட்ட நான் அதை பகிர்ந்துக்க முடியல. அதுக்காக மன்னிச்சுக்கோங்க, சொல்லக்கூடாதுன்னு இல்ல. இப்பதான் நான் இந்தியா வந்ததுனால அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இந்த டைமை சேஞ்ச் பண்ணிக்கலாங்கம்மா இந்திய நேரப்படின்னு சொல்லிட்டு இப்ப மெல்ல மெல்ல நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய சகோதரிகளும் இணைஞ்சுகிட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, எப்படிம்மா இந்த திருப்பூர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 500 பேரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், அதுவே ஒரு நாள் தம்பிகிட்ட சொல்லணும், கொஞ்சம் நினைச்சதை நினைச்சீங்கப்பா, ஒரு 5 லட்சம் பேர் சேரணும்னு நினைங்க, ஏன் இந்த 500ஓட நிறுத்துனீங்கன்னு சொல்லணும்ட்டு. அது போல உண்மையாலுமே இந்த இணைப்புல இருக்க எல்லாரும் நம்ம நினைப்போம், லட்சம் அல்ல இன்னும் கோடி பேர். ஏன்னா உலக மக்கள் தொகை 800 கோடி. நம்ம இன்னைக்கு 500 பேர் கூடினால் பத்தாது. அது கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி. அப்ப அடுத்த முறை திருப்பூர் மண்டலம் நடத்துற மீட்டிங்ல 5 கோடி பேர் வரணும்னு நினைப்போம் நம்ம. அப்படியே அது 50 கோடி, அப்படி 500 கோடி. நமக்கு உலக அமைதி அல்லவா நோக்கம். அப்ப வெறும் நம்ம 500 பேர் பேசி அதை எப்படி கொண்டு வர போறோம்? ஆனாலும் மிக்க மகிழ்ச்சி. இது மிகப்பெரிய சாதனை. இப்ப 460 தொற்றுச்சு. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது. அப்போ இப்ப நான் சொன்ன மாதிரி இவர்கள் எல்லாம் ரொம்ப திறம்பட செயல் செய்கிறார்கள். இப்ப நான் இத பார்த்துட்டு தம்பி மதன் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ சொன்னாரு, 9 வயசுல இருந்து அருட்தந்தையோட தொடர்பு. ஆனா என்னால இப்படி சாதிக்க முடியலையே, இவ்வளவு பேரை இவரால திரட்ட முடிஞ்சது. நான் அதனாலதான் முதல்லயே சொன்னேன், மதன் தம்பி கையில ஒரு மந்திர கோல் வச்சிருக்காருன்ட்டு. இப்போ எனக்கு என்ன கொடுக்கணும்? இது சோர்வு கொடுக்க கூடாது. அதற்கு பதிலாக லேர்னிங் பாயிண்ட், நான் என்ன பாடம் கத்துக்கணும், என்ன செயல் மதன் தம்பி செய்யறாரு, எப்படி அவரால் இவ்வளவு பேரை இணைக்க முடிந்தது, ஏன் என்னால் அது முடியல? நம்முடைய தோல்விகளில் இருந்து தயவு செய்து பாடம் கற்றுக்கொள்ள துவங்குவோம். சோர்ந்து போகாதீங்க. அதே போல ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒவ்வொரு விதமான திறமையை கொடுத்திருக்கான். அதனாலதானே அழகா சொல்லுவாங்க, கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது போல் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால், மயிலோட அழகுக்கு அதனோட அந்த தோகைக்கு முன்னாடி இந்த வான்கோழி நிக்க முடியுமா? அது போல இறைவன் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு ஆற்றலை, திறமையை கொடுத்திருக்கிறான். அவர்கிட்ட ஒரு திறமை இருந்தா நம்ம அது மகிழ்ச்சியோட ஏத்துக்குவோம். நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில நடந்த சம்பவம் இது. பரமஹம்சர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதிகம் படிப்பறிவு இல்லாதவர்.
ஆனா அவர்கிட்ட அவருடைய புகழ் மட்டும் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் அவரை தேடி தேடி வருவாங்க. அப்ப ஒரு பெரிய வேத விற்பன்னர் இருந்தாரு வங்காளத்துல. அவர் நினைக்கிறாரு நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளி, ஆனால் நம்ம கிட்ட மக்கள் கூட்டம் வரல. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் படிப்பறிவே இல்லாதவரை தேடி இந்த மக்கள் போறாங்களே, என்ன ஆச்சரியம் இது. நம்ம ஒண்ணு செய்யணும். முதல்ல அவர்கிட்ட போய் நல்ல வாத திறமை, ஏன்னா படிச்சிருக்காரு இவரு. நிச்சயமாக தர்க்க சாஸ்திரத்தில் நம்ம கெட்டிக்காரங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரால நம்ம கிட்ட வாதாடி எல்லாம் ஜெயிக்க முடியாது. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரை இந்த வாதில் நாம் வென்று விட்டால் மக்கள் அனைவரும் நம்மளை கொண்டாட தொடங்குவாங்க அப்படின்னு இவர் போறாரு. அவர் போயிட்டு பரமஹம்சர்ட்ட கேக்குறாரு, நீங்க கடவுளை நம்புவது உண்டான்னு. பரமஹம்சர் ரொம்ப இனிமையா புன்னகைத்துக்கிட்டு சொல்றாரு, நான் வாழ்நாள் முழுவதும் அதைத்தானப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இறைவனை தவிர வேற ஒன்னையுமே நான் பார்க்கலையேன்னுட்டு. அப்ப இவர் சொல்றாரு, நான் இறைவன் இல்லை என்பதை மிக அற்புதமாக நான் இப்ப உங்களுக்கு தர்க்க சாஸ்திரத்தின் மூலமாக நிரூபித்து காட்ட போகிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னுட்டு. பரமஹம்சர் சொல்றாரு, எனக்கு ஆர்கியூமெண்ட் எல்லாம் பழக்கமே இல்லை, நான் எந்த விவாதத்திலும் கலந்து கொண்டதில்லை. நம்முடைய குருநாதர் அழகா ஒரு கவி எழுதியிருப்பாங்கல்ல, வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன், வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். இதே நிலைதான் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. அவர் அழகா சொல்றாரு, எனக்கு இந்த வாதம் விவாதம் இதெல்லாம் விருப்பம் இல்லை. ஆனால் வந்தவர் விடல, நான் நிச்சயமாக உங்களை கடவுள் இல்லைன்னு ஒத்துக்க வைப்பேன் அப்படின்றாரு. சரி, மக்கள் கூட்டம், இந்த வேடிக்கை பாக்குற கூட்டம் தான் நம்ம நாட்டுல பஞ்சமே கிடையாது. நம்ம எதுலயும் முயற்சி செய்யறதுக்கு முன் வர்றோமோ இல்லையோ, வேடிக்கை பார்த்து கை தட்டுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அதனாலதான் நீங்க அழகா அது சாதனை மார்க்கம்னு பேரு. எனக்கு அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. வெறும் போதனை கிடையாது, நாம் சாதனை பண்ணணும். அவங்க தியானம் பண்றாங்க, இவங்க பேசுறாங்க, இது வரைக்கும் கேட்டு பாராட்டிய வரைக்கும் போறோம். நம்ம என்ன செய்தோம்னு கொஞ்சம் உள்முகமாக திரும்புவோம். நாம் தியானம் செய்கிறோமா? அழகா குருபிரானுக்கு கொடுக்க வேண்டிய முதல் கடமை பயிற்சிகளை ஒழுங்காக செய்வது. அதை செய்யறோமான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இப்ப மக்கள் கூட்டம் திரண்டாச்சு வேடிக்கை பாக்குறதுக்கு. இவர் அற்புதமாக 3 மணி நேரம் சொற்பொழிவு செய்யறாரு. அப்படியே கூட்டம் இந்த மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி மயங்கி போய் நிக்குது. கடவுள் இல்லைங்கிறது அவ்வளவு ஆணித்தரமாக எல்லா வாத விவாதங்களும் தான் முடிஞ்சு இப்ப ஒரு வெற்றி புன்னகையோட ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்தாரு. இப்ப என்ன சொல்றீங்க நீங்கன்னுட்டு. பரமஹம்சர் அழகான ஒரு புன்னகையோட அவர்கிட்ட சொன்னாரு, இவ்வளவு நேரம் சாட்சாத் சரஸ்வதி தேவியே தங்கள் நாவில் நர்த்தனம் ஆடிய அழகை நான் வியந்து வியந்து போற்றி வணங்கி கொண்டிருக்கிறேன். ஏதாவது பேச முடியுமா அதுக்கு மேல இவரால? அது போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனசு சோர்ந்து போகல. ஐயோ, இப்படி பிரமாதமா பேசுறாரே, அத்தனை வேதங்கள் உபநிடதங்கள் அத்தனையும் கரைச்சி குடிச்சு கொட்டுறாரே அப்படி அருவி மாதிரி, நான் ஒண்ணுமே இல்லாம நிக்கிறேனே இவர் முன்னாடி, நான் என்ன பேச முடியும், வாய் அடைச்சு போச்சு அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்கல. ஏன்னா அவர் அனைத்தையும் இறை காட்சியாக பார்க்கிறார். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, இது உங்களது திறமை, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போலதான் நாமும் என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் அற்புதமா பேசினால் நாம எல்லாரும் பேசணும்னு அவசியமே இல்லை. மகாகவி ரொம்ப அழகா சொல்றாரு, பேசுவதில் பயனில்லைங்கிறார், அனுபவத்தால் எய்துவதே பேரின்பம்ங்கிறாரு. எதுக்கு பேசணும்? ஞானம் அடைவதற்கு பேச்சு ஒரு மிகப்பெரிய தடை. அப்புறம் ஏமா நீங்க பேசுறீங்கன்னு யாரும் கேட்டுறாதீங்க, முடிச்சிடுறேன் இன்னொரு 5 நிமிஷம் அல்லது அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ள. ஆக நாம் நிம்மதி வேண்டுமானால் ஒருவரோடும் நம்மை ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டாம். நம்முடைய திறன் என்னவோ, நம்முடைய அறிவு ஆற்றல் என்னவோ அதை கொண்டு அருத்தந்தை அழகா சொல்லுவாங்களே, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். நாம அந்த வழியில நடக்கும் பொழுது நிச்சயமாக நாமும் நிம்மதியாக இருப்போம். நம்மை சார்ந்த மற்றவர்க்கும் நம்மால் இந்த நிம்மதியை தர முடியும். அதே போல நிம்மதியா இருக்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட் கட், அதிகம் அதிகம் வாழ்த்தி கொண்டே இருங்கள். சில சமயம் நமக்கு தியானம் கூட பண்ண முடியாம போயிடும். ஆனா வாழ்த்துறதுக்கு நேரம் காலமே நமக்கு தேவையில்லை. எப்பொழுதும் வாழ்த்தலாம், எவரையும் வாழ்த்தலாம். நான் அழகா அடிக்கடி சொல்வேன், இந்த வாழ்த்துனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னன்னா, ஒரு உதாரணத்திற்கு இப்ப நல்ல குண்டுமல்லி இருக்கு, இங்க ஒரு மூட்டை குண்டுமல்லி இருக்கு, நம்ம கூட்டத்திலேயே இன்னைக்கு கிட்டத்தட்ட 464 பேர் இருக்கோம்.
சரி, எல்லாருக்கும் நான் என் கை நிறைய அள்ளி 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 கொடுக்குறேன். எல்லாரும் வாங்கிட்டு போறப்போ எனக்கு கடைசியில பார்த்தா மூட்டையில இருக்க அத்தனை குண்டு மல்லியும் எடுத்து 464 பேருக்கும் சமமா பகிர்ந்து கொடுத்தாச்சு. இப்ப ஒரு மல்லிகை பூ கூட என் கையிலயும் கிடையாது, பக்கத்துல மூட்டையிலயும் கிடையாது. அத்தனை பேருக்கும் வாரி வாரி கொடுத்துட்டேன். ஆனால் என்னிடம் ஒரு மல்லிகை பூ கூட இல்லாத பொழுதும் அள்ளி அள்ளி தந்த என் கைகளில் மல்லிகையின் மனம் தங்கி இருக்கும் அல்லவா? இதுவேதான் வாழ்த்து செய்யும். நீங்க எத்தனை பேருக்கு வாழ்த்து கொடுக்குறீங்க? ஆனால் முதல்ல அந்த வாழ்த்து என்ன செய்யும்? நம்மிடம் இப்ப என் கையில மல்லிகை பூ இல்லாமல் இருக்கலாம், நான் கொடுத்துட்டேன் அத்தனை பேருக்கும், ஆனாலும் அந்த வாசம் என் கைகளில் தங்கி இருப்பதை போல வாழ்த்த 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 நாம் அந்த இறை உணர்விற்கு அப்படியே இறை உணர்வில் தோய்ந்து தோய்ந்து போவதை உணர முடியும். கிட்டத்தட்ட தவத்திற்கு நிகரானதுதான் வாழ்த்து. அப்போ நிம்மதி வேணும்னா நிச்சயமாக தவம் செய்ய முடியாவிட்டாலும் வாழ்த்துவோம். இந்த வாழ்த்து என்பது நம் மனதை எப்பொழுதுமே நிம்மதியில் வைத்துக் கொண்டிருக்கும். அதே போல அழகா நம்ம இவ்வளவு நேரம் பேசினதும் வெறும் இன்ஃபர்மேஷன் என்ற அளவுல நின்றால் பயன் கிடையாது. அருட்தந்தை சொல்லுவாங்க, காதால் கேட்கிற இந்த இன்ஃபர்மேஷன் தான் கன்ஃபர்மேஷனா மாறணும். நீங்கள் அதை உறுதிப்படுத்திக்கணும். நிச்சயமா இந்த வாழ்த்தெல்லாம் இந்நேரம் நீங்க உறுதிப்படுத்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. வாழ்த்தி 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 அறிவாட்சி தரத்தில் உயர்ந்திருப்பீர்கள். அப்ப இந்த கன்ஃபர்மேஷன், ஆமா அருட்தந்தை சொன்ன மாதிரி வாழ்த்துறதுனால என்னோட மனசுல இனிமை இருக்கு. முதல்ல நான் என் மனதில் அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப உறுதிப்படுத்திட்டோம் நம்ம. மூன்றாவது கட்டம் தான் டிரான்ஸ்பர்மேஷன். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பர்மேஷன். நாம் அதுவாக மாறுவது. அருட்தந்தை சொல்லுவாங்க இல்லையா, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அந்த இறை காட்சியாக பார்க்க வேண்டும். அதுதானே நம் அடைய வேண்டிய இறுதி லட்சியம். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே தாயுமானவர் சொல்லுவாங்க. அருட்தந்தை அழகா உள்ளது மலர்ந்தது உலகங்கள் உயிர்களாய்கிற கவிதையில சொல்லுவாங்க, பார்ப்பவனே பரம்பொருளாய் பார்ப்பதெல்லாம் அவன் அலையாய் உணரலாகும். பார்க்கின்ற நாம் பரம்பொருள் என்றால் நாம் பார்க்கும் அத்தனையுமே அந்த இறைவனது அலை இயக்கம், பேரியக்க மண்டலம் முழுவதுமே இறைவனது அருள் ஆட்சி தானே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பார்வை நமக்கு வரும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்வு எப்பொழுதுமே நிம்மதியாகத்தான் இருக்கும். அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க இல்லையா, தேடுகின்ற பொருள் என்ன, ஏன் நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் எது, இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார். வாடுகின்றார் உலம் நொந்து இருளை தேட விளக்கெடுத்து போவதை போல் முரண்பாடன்றோ. நம்ம எங்கும் தேடி போக வேண்டாம். அழகா நாமக்கல் அறிவு திருக்கோவில எழுதியிருப்பாங்க, இறைவனை தேடும் பணி இங்கே நிறைவடைகிறது என்று. ஆக இந்த நிம்மதியை தேடிய பயணம் நம் மனவளக்கலை மன்றங்களில் நிறைவடைகிறது என்று சொல்லி, நாம் அனைவரும் மனவளக்கலை பயிற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் அற்புதமாக எழுதி வைத்திருப்பது போல் நம் குருவிற்கு கொடுக்கும் குரு காணிக்கையாக பயிற்சிகளை நாள் தவறாமல் செய்து வர 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 முதலில் நாம் பண்படுவோம். நாம் பண்பட்டு அதன் பிறகு சமுதாயத்திற்கு பயன்படுவோம். அப்போதே அங்கேயே நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.